வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான பொது தமிழ் வகுப்பு. இன்றைய வகுப்புல நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து ஒருமை பன்மை அறிதல் அப்படின்றத நம்ம படிக்க இருக்கோம். இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கும் கூட. ஸோ கண்டிப்பா நமக்கு தேர்வுல இதுல இருந்து வந்து குறைந்தபட்சம் 2 கேள்விகள் அப்படின்னு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ வாங்க படிக்கலாம். நம்ம இதுவரையும் கம்ப்ளீட் பண்ண டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டோட்டலா 12 தலைப்புகள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ 5 இலக்கணங்கள் உட்பட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல இருக்க டாபிக் வந்து பிரித்தெழுதுக சந்திப்பிலேன்னு சொல்லி ஆரம்பிச்சு நம்ம அப் டு வினா எழுத்துக்கள் வரையும் நம்ம வந்து முடிச்சிருக்கோம் அப்படி மக்கள் வந்து. ஸோ இன்று காலை வந்து கண்டிப்பா நீங்க ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வந்து. ஸோ ரிவிஷன் கண்டிப்பா பண்ணணும். ரிவிஷன் பண்ணாம நம்ம படிச்சுக்கிட்டே போறதோ இல்லை நோட்ஸ் எடுக்கிறதோ நமக்கு வந்து தேர்வுக்கு பயன்படாது அப்படி மக்கள் வந்து. ஸோ அதே நேரத்தில் தேர்வு எழுதி பார்த்துட்டு என்னென்ன கேள்விலாம் தப்பு பண்ணீங்களோ ஸோ அதை வந்து அதனுடைய சரியான விடை என்னன்னு பார்த்து அது மெமரியே ஆயிடணும் உங்களுக்கு. திருப்பி எப்போ கேட்டாலும் அந்த 200 கொஸ்டின் கேட்டாலும் நீங்க 200க்கு 200 எடுக்கிற அளவுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா புதுசா இருந்ததுன்னா புக்ல எழுதிக்கோங்க. ஏற்கனவே இருக்கிறது அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்தது எல்லாமே உங்க புத்தகத்துல இருக்கிற மாதிரி மாத்திட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ரொம்ப சுலபமா இருக்கும். ரிவிஷன் நம்ம ஒரே புக் தான் நம்ம புக்ல ரிவிஷன் பண்ண போறீங்க. இதை வச்சு நம்ம அந்த புக்கை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் 100க்கு 100 வாங்க போறோம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த புக்கை வந்து உங்களை வந்து சர்வீஸ் வாங்கக்கூடிய ஒரு புக்கா மாத்துறது அப்படின்னா உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் அண்டர்லைன் பண்ணணும், நீங்க தான் ரிவிஷன் பண்ணணும், நீங்க தான் வேல்யூ எடிஷனும் டெஸ்ட் எழுதிட்டு டெஸ்ட்ல கூடுதலா ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எடுத்து எழுதணும் அப்படின்றது நீங்க தான் பண்ணி ஆகணும். இது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு பார்க்குற ஃப்ரெண்டு. ஸோ இப்போ இன்றைய வகுப்புல நம்ம படிக்க இருக்கிறது ஒருமை பன்மை அறிதல் அப்படின்றத படிப்புவாங்க வந்து. இது ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக், ஈஸியான டாபிக்கும் கூட. அதே மாதிரி நம்ம வந்து ஈகை அப்படின்ற அதிகாரம் வந்து ஏற்கனவே 5 குறள் வந்து பார்த்தாச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 குறள் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைய மனப்பாட பகுதி நம்ம ஈகை அதிகாரம் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஒருமை பன்மை அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு பொருளை மட்டும் குறிப்பது தான் என்ன சொல்லணும் ஒருமை அப்படின்னு. அதே பன்மை அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை குறிப்பது பன்மை அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப ஜெனரலா சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ ஒருமையில் தொடங்கும் ஒரு தொடரின் முடிவு ஒருமையில் தான் முடிய வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி பன்மையில் தொடங்கும் ஒரு தொடரின் முடிவு பன்மையில் தான் அமைய வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா குதிரை ஓடியது, ஆசிரியர் வந்தார், மரம் சாய்ந்தது, அறிஞர் வந்தார். அப்ப நம்ம எழுவாய் அப்படின்னு பார்க்கும்போது தொடங்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒருமையில். அப்ப முடிவு எப்படி இருக்கணும், அதுவும் பயனிலையும் எப்படி இருக்கணும்னா ஒருமையில தான் இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அதான் அதே வந்து பன்மையில் அப்படின்னு எடுத்துட்டா வந்து மரங்கள் அப்படின்னும் போது நமக்கு ப்ளூரல்ல இருக்கு, அதாவது பன்மையில இருக்கு. அப்ப சாய்ந்தன, கருவிகள் பழுதடைந்தன அப்படி பார்க்கிறோம். ஸோ அப்போ இங்கே நம்ம சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒருமை பன்மை அப்படின்ற வேறுபாடு நம்ம எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா முடிவு வச்சு சொல்லலாம். அது மாதிரி தொடக்கத்தை வச்சு தான் நம்ம முடிவு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒருமையில பன்மையில வந்து நம்ம முடியறதுல இப்போ ஓடியது அப்படின்னா ஓடின அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ தவறானது, அப்போ ஓடியது வரணும். ஆசிரியர் வந்தார் அப்படின்னு வந்தார்கள் அப்படின்னு கொடுப்பாங்க வந்து. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா பன்மையில சொல்லக்கூடாது. அப்போ ஆரம்பிக்கிறது ஒருமைனா ஒருமையில தான் முடியும். அப்போ நமக்கு தேர்வில் எப்படி கேட்பாங்கன்னா ஒருமையில ஆரம்பிச்சு பன்மையில கொடுப்பாங்க, பன்மையில ஆரம்பிச்சு ஒருமையில கொடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து சரி பண்ண வேண்டிய இடம் எங்கன்னா இறுதியில இருக்கக்கூடியதான் அப்படி பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம ஒருமை பன்மையில தன்மை பெயர் அப்படின்னும் போது என்னன்னா தன்மைனா தான் வந்து. அப்போ நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்ல அதாவது தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்னும். ஸோ இப்போ தன்மை பெயர் அப்படின்னும் போது என்னன்னா யான் அப்படின்னும் போது ஒருமை, அதே யாம் யாங்கள் அப்படின்னு சொன்னா பன்மை அப்படி பார்க்கிறோம் வந்து. அதே வந்து நான் அப்படின்னா வந்து ஒருமை, நாம் நாங்கள் அப்படின்னா பன்மை. இப்ப நம்ம வழக்குல வந்து இப்ப பேச்சு வழக்குல நம்ம வந்து யான் யாம் யாங்கள் யூஸ் பண்ணல. ஆனா நான் வந்து நாம் நாங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நான்னா ஒருமை ஆயிருது, நாம் நாங்கள் அப்படின்னா வந்து பன்மை ஆயிருது அப்படின்னு. இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதே மாதிரிதான் யான் யாம் யாங்கள், யான்னா ஒருமை, யாம் யாங்கள்னா பன்மை அப்படின்னு நினைவில் வச்சுக்கோங்க. அது போதும் வந்து. அதுக்கு அடுத்து முன்னிலை பெயர் அப்படின்னு எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா இப்ப நீ அப்படின்னும் போது அதை நம்ம செகண்ட் பர்சன் சொன்ன, ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன். அப்ப நீ அப்படின்னும் போது வந்து ஒருமை, நீர் நீங்கள் அப்படின்றது பன்மை. ஸோ நம்ம தமிழுக்கு ஒரு சிறப்பானது என்ன அப்படின்னா யூ அப்படின்னும் போதும் அது என்னது நீயை தான் குறிக்கும், யூ அப்படின்னும் போதும் நீரை தான் குறிக்கும் வந்து. ஸோ அப்ப நமக்கு வந்து இங்க என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்ம மரியாதை நிமித்தமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நீ நீர் நீங்கள் அப்படின்னு பயன்படுத்தணும் வந்து. ஸோ இப்ப நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் வந்து. அது என்னன்னா மரியாதை நிமித்தமா சொல்றோம். நீ அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நம்ம உரிமையோட பேசும்போது இல்லை வயதில் குறிந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா இருக்கும். ஆனா பெரும்பாலும் இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நீங்க வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையா பேசுறது, நீ வா போ அப்படின்னு பேசுறது இல்லை அப்படின்னு பார்க்கறது. ஆனா நம்ம இது எங்க இருந்து வருது அப்படின்னா பன்மையில இருந்து தான் வருது அப்படின்னு பார்க்கிறோம். சரி, அடுத்து முன்னிலை பேர். அப்ப நம்ம தன்மை பேர் முன்னிலை பேர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அன்றாட வழக்குல பயன்பாட்டில் இருக்கிறது நான் நாம் நாங்கள், நீ நீர் நீங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த பிரிவு நமக்கு தெரியணும். அடுத்து படர்க்கை பெயர் அப்படின்னு வரும்போது அவன் அவள் அப்படின்னும் போது வந்து தேர்ட் பர்சனை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னு அர்த்தம் வந்து. அப்ப இங்க இருக்கிறவங்களை பத்தி பேசல, வேற யாரோ பேசுறோம்னா அவன் அவள் அப்படின்னு சொல்றோம், இன்னொருத்தர் கிட்ட சொல்றோம் வந்து. அப்ப அது வந்து படர்க்கை எப்படி சொல்லி சொல்றோம். அப்ப அவன் அவள் அப்படின்னா வந்து என்னன்னா ஒருமையை குறிக்கும். அதே அவர்கள் அப்படின்னா வந்து பன்மையை குறிக்கும் அப்படின்னு வந்து. அது அப்படின்னா ஒருமை, அவை அப்படின்னா பன்மை வந்து. தம்பி அப்படின்னா வந்து ஒருமை, தம்பிமார் அப்படின்னா பன்மை வந்து.
தங்கை ஒருமை, தங்கைமார் வந்து பன்மை. கண் அப்படின்னா ஒருமை, கண்கள் வந்து பன்மை. நரி அப்படின்னா ஒருமை, நரிகள் அப்படின்றது பன்மை. அப்படின்னு இந்த கண்கள் நரிகள் அப்படின்றது உங்களுக்கு பிரச்சனையே வரப்போறது இல்ல, அவர்கள் பிரச்சனையே வரப்போல. எந்த இடத்துல நம்ம குழப்ப போறோம்னா, இப்ப அவை இருக்கு, தம்பிமார் இருக்கு, தங்கைமார் இருக்கு, இது அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தல, பேச்சு வழக்கில் இல்ல அப்படின்னும் போது நம்ம சரியா விடையளிக்க முடியாது. அப்ப நம்ம படிச்சா மட்டும்தான் முடியும். இந்த டாபிக் வந்து ரொம்ப சுலபமான ஒரு டாபிக் தான், ஒன்னும் பெரிய கஷ்டமா ஒன்று இருக்க போதில்லை. ஒரு 5 தடவை படிச்சா போதும், 5 ரிவிஷன் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த டாபிக்கை நீங்க ஈஸியா கவர் பண்ணிடலாம். ஒருமை பன்மை விதிகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சொல்லின் கடைசி எழுத்து இல் ஆக இருந்தால் அந்த சொல் பன்மையாக மாறும் போது என்ன ஆகும்னா கல்லாக மாறும் அப்படின்னு. சோ அப்ப இந்த ரூல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கும் போது என்ன பண்ணிடலாம், இந்த ரூல் அப்ளை பண்ணி ஏதாவது நமக்கு குழப்பம் இருக்கு, நம்ம படிக்காத ஒரு சொல்லா இருக்கு, சங்க இலக்கியத்துல செய்யுள்ல பயன்படுத்தப்பட்ட சொல்லா இருக்கு அப்படின்னும் போது அப்ப இல்லல இருக்கு, அது கல்லா மாறுச்சு அப்படின்னா அது பன்மையாக மாறும். இந்த விதி 2 எழுத்து சொற்களுக்கு மட்டுமே பொருந்தும். அடுத்த பாயிண்ட், அப்ப 2 எழுத்து சொற்கள் இருக்கு, இப்ப கல் இருக்கு, கற்கள் வந்து, அப்ப 2 எழுத்து சொல் என்னது கல் வந்து, இப்ப இது பன்மையா மாத்துங்க அப்படின்னா வந்து கற்களா வந்து மாறுது, அப்ப அதுக்கு பொருத்தமா இருக்கு. அதற்கு அடுத்து ஒரு அது எனும் சொல்லை அடுத்து முதல் எழுத்து உயிரெழுத்தாக உள்ள சொல் வந்தால் ஒரு வந்து ஓர் என்றும் அது வந்து அக்தி என்றும் மாறும் அப்படின்னு. சோ அப்ப ஒருன்னு இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு அரசன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒருக்கு அடுத்து நமக்கு என்ன வந்திருக்கு, ஆ அப்படின்றது உயிரெழுத்து வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணும், ஓர் அரசன் அப்படின்னும். அப்போ ஒரு ஊரில் சொல்லலாமா, சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா ஊ அப்படின்றது உயிரெழுத்து, அப்ப ஓர் ஊரில் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி அக்து அப்படின்றது நம்ம எங்க பயன்படுத்தணும் அப்படி, அக்து அப்படின்றது வந்து உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அக்து தான் பயன்படுத்தணும். அடுத்த சொல் வந்து அடுத்த சொல்ல முதல் எழுத்து, அதே அது அப்படின்றது உயிரெழுத்து வரலன்னா நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு. சோ அப்போ உயிரெழுத்தாக சொல் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு ஓரா மாறிடும், அது வந்து அக்தா மாறிடும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ என்ன வச்சுக்கணும், ஒவ்வொரு என்னும் சொல்லை அடுத்து நாலும் காசும் என்பன போல ஒருமை சொற்களே வர வேண்டும். அப்ப ஒவ்வொரு என்னும் சொல், அப்ப ஒவ்வொரு அப்படின்னு ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அப்ப ஒவ்வொரு அப்படின்னு அடுத்து வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு காசும் அப்படின்னும். அப்ப ஒவ்வொரு நாளும் காசும் என்பன போல அப்படின்னு பார்க்கிறோம். ஒருமை சொற்களாகவே வரணும் வந்து. அப்ப ஒவ்வொரு நம்ம சொல்லியாச்சு, சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வந்து பன்மையில சொல்லலாமா, ஒவ்வொரு அப்படின்னு நிறைய இருக்குல்ல பன்மை தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. ஆனா அதற்கடுத்து வரக்கூடிய சொல் வந்து எப்படி இருக்கணும், ஒருமையில தான் இருக்கணும். உதாரணத்துக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு காசும், அந்த நாளும் காசும் அப்படின்னும் போது என்னன்னா நாளை குறிக்குது, காசை குறிக்குது. அப்ப அது வந்து ஒருமையா தான் இருக்கு, அந்த இடத்துல பன்மை போடக்கூடாது. அப்ப ஒவ்வொருக்கு அடுத்து என்ன வரக்கூடாது, பன்மை வரக்கூடாது, ஒருமை தான் வரணும். இது ஒரு ரூல் வந்து. அடுத்து எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும், எத்துணை என்பது அளவை காலத்தையும் குறிக்கும். அப்ப எத்தனை அப்படின்னு எதுக்கு போடணும் அப்படின்னா எண்ணிக்கைக்கு போடணும். அது எத்துணை அப்படின்ற வார்த்தையை நம்ம எதுக்கு போடணும் அப்படின்னா வந்து அளவையும் காலத்தையும் குறிக்கும் அனுப்புகிறோம். சோ அப்ப அளவை கால அளவு வருது, காலம் வருது அப்படின்னா அங்க வந்து எத்துணையும், அதே வந்து எண்ணிக்கை வந்துச்சு அப்படின்னா அது அந்த இடத்துல எத்தனை அப்படின்றது போடணும். சோ இது எல்லாமே நம்ம வந்து ஒருமை பன்மை விதிகளா வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம், இலக்கண விதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும். அப்ப நம்ம இதை வந்து ஒரு 5 தடவை ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நினைவு வச்சுக்கலாம். இல்ல நீ தமிழ் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு 10 தடவை ரிவிஷன் பண்ணீங்கன்னா போதும். மேக்ஸிமம் ரிவிஷன் வந்து அவ்வளவுதான் தேவைப்படும் அப்படின்னு பார்க்கணும் வந்து. ஓகேவா? அடுத்து தான் தாம் என்னும் சொற்கள் எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா தான் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒருமையை குறிக்கும், தாம் என்பது பன்மையை குறிக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இவ்வேறுபாட்டினை அறிந்து தொடர்களில் பயன்படுத்தலாம். இப்ப தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது ஆகியவற்றை ஒருமை தொடரில் பயன்படுத்தலாம். அப்ப தான் அப்படின்னு வேற எப்படின்னா தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது அப்படின்னா அது ஒருமை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு. அதே வந்து தாம் வந்து தம்மை, தம்மால், தமக்கு, தமது ஆகியவற்றை எங்க பயன்படுத்தலாம், பன்மை தொடர்களை பயன்படுத்த வேண்டும் வந்து. சோ அப்ப எடுத்துக்காட்டு தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் அப்படின்றோம். அப்ப தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப தமது அப்படின்னும் போது என்னன்னா அங்க வந்து பன்மை இருக்கு. மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் அப்படின்னு பாக்குறோம். அப்ப தலைவர் தமது கையால் அந்த பரிசு வழங்கினார். அப்ப கையால் அப்படின்னு தமது கையால், மாணவர் தனது கையால் பெற்றுக்கொண்டான். இங்கு தலைவர் என்பது ஒருவரை குறித்தாலும் இது மரியாதை பன்மையாகும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இந்த இடத்துல ஏன் வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா மரியாதை காரணமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து இது வந்து மரியாதை பன்மையா மாறுறதுனால நம்ம என்ன பண்றோம், தனது கையால் அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து அவருக்கு வந்து உயர்வு இல்ல. அப்ப தமது அப்படின்னு சொல்லும்போது உயர்வு கருதி நம்ம போடுறோம், மரியாதை கருதி போடுறோம் அப்படின்னு பாக்குறோம். அதே மாணவன் அப்படின்னு வரும்போது வந்து மாணவனுக்கு உயர்வு வேண்டியது இல்ல. மாணவன் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது தலைவர் அப்படின்னும் போது வந்து மாணவர்களை ஒருத்தர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ அப்படின்னு வருது. அது இங்கு தலைவர் என்பது ஒருவனை குறித்தாலும் சரி ஒருவரை குறித்தாலும் இது மரியாதை பன்மையாகும். எடுத்துக்காட்டு மாடுகள் தமது தலையை ஆட்டின அப்படின்னா கன்று தனது தலையை ஆட்டியது. அப்ப மாடுகள் அப்படின்னு வருது, அப்ப கல் அப்படின்னு வர்றதுனால நம்ம என்னது பன்மை, அதனால தமது அப்படின்ற வார்த்தையை நம்ம போடணும். அதே வந்து கன்று அப்படின்னு ஒருமை, அதனால நம்ம தனது அப்படின்ற சொல்ல வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு வார்த்தை போடுற மாதிரி இருக்கு. இப்ப சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால், அப்ப சிறுமி அப்படின்றது ஒருமை, அதனால தனது அப்படின்னு வருது. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். அப்ப நம்ம உயர்வு கருதி
கருதி நம்ம என்ன பண்ணோம், தனது போடாம தமது அப்படின்ற வார்த்தையை நம்ம போடுற மாதிரி இருக்கும். உயர்ந்தோர் தம்மை தாமே வந்து புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு. அப்ப உயர்ந்தோர் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இங்க பன்மையை குறிக்குது. உயர்வு கருதி நம்ம என்ன பண்ணலாம், தம்மை தாமே அப்படின்னு போடுறோம். இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள், இங்க நூல்கள் வந்து பன்மையா, அதனால நம்ம என்ன பண்றோம், தாம் போடுறோம். குழந்தைகள் தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன. குழந்தைகள் கல் வந்துருச்சு பன்மை, அதனால தம்மால் அப்படின்னு போனோம். தன்னால் போடக்கூடாது அப்படிங்கிறோம். அப்போ ஒருமை பன்மை அப்படின்றது நம்ம பயன்படுத்தக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரியா நம்ம பயன்படுத்தணும், சரியா விடையளிச்சலாம். வந்து அடுத்து பிழை திருத்தம், வந்து பிழையுள்ள தொடர் பிழையற்ற தொடர் பார்ப்போம். தங்கை வருகிறதுன்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாது. ஏன்னா தங்கை வந்து உயர்தினை, அப்ப தங்கை வந்து வருகிறாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாம பெண்பால் வந்து அதே மாதிரி தம்பி வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லும் போது தம்பி வந்தான் ஆண்பால். அதே மாதிரி தம்பி அப்படின்னும் போது அந்த வயதில் குறைந்தவரா இருக்கு, அப்ப வந்தார் சொல்லிட்டு நம்ம உயர்வு கொடுக்க வேண்டியதில்லை. மாணவர்கள் எழுதினர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மாணவர்கள் அப்படின்னு வந்தாச்சு, கல் வந்துச்சுன்னா நர் வரக்கூடாது, அப்ப என்ன வரணும், கல் தான் வரணும். அப்ப பன்மை தான் வரணும். வந்து அடுத்து ஆசிரியர் பலர் வந்தார்கள், ஆசிரியர்னா ஒருமை, அப்ப ஆசிரியர் பலர் வந்தனர் அப்படின்னு தான் நம்ம போடணும். அதே வந்தார்கள் நம்ம போடக்கூடாது. சரி, ஆசிரியர் பலர் வந்தார்கள். வந்து இப்ப இங்க ஆசிரியர்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா பரவாயில்ல, அப்ப ஆசிரியர் வந்திருக்கு, பலர் அப்படின்னு வந்ததுனால பன்மை தான், அப்ப வந்தார்கள் அப்படின்னா வந்தனர் அப்படின்னு நம்ம போடுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து மங்கையர்க்கரசியர் பேசினால், வந்து மங்கையர்க்கரசியர் பேசினார். வந்து அப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன வருதோ, ஆரம்பிக்கிறதுல என்ன வருதோ அதே தான் இங்க வரும். இப்ப ஈர் வந்திருக்கு, அங்கேயும் ஈர் வருது. மங்கையர்க்கரசியர் பேசினார் அப்படின்னா மங்கையர்க்கரசியர் பேசினா தான் வரணும், பேசினால் வரக்கூடாது. என் எழுதுகோல் இது வல்ல அப்படின்னு வந்து, அப்ப எழுதுகோல் அப்படின்னும் போது வந்து இது அன்று அப்படி, அல்ல அப்படின்னா பன்மை, அன்று அப்படின்னா ஒருமை. வந்து அப்ப எழுதுகோல் சொல்றோம், அப்ப அதனால என்னன்னா அங்க வந்து ஒருமை தான் போடணும். வந்து அவன் மாணவன் அல்ல அப்படின்னு சொல்லுவோம், அவன் மாணவன் அல்லன் தான் சொல்லணும். வந்து அப்ப அவன் மாணவன் அல்லன் அப்படின்னு எழுதணும்னா சரியா இருக்கும். உடைகள் கிழிந்து விட்டது, அப்ப உடைகள் வந்துருச்சு, அப்ப விட்டன அப்படின்னு வந்துச்சுன்னா தான் சரியான சொல் அப்படின்னு பார்க்கிறோம். செலியன் இன்று ஒரு புதிய நூல் ஒன்று வாங்கினான், செலியன் இன்று ஒரு புதிய நூல் ஒன்று வாங்கினான் அப்படின்னு வருது. அப்ப சொற்றொடர்ல பிழை இருக்கு. அப்ப என்ன பண்ணா, செலியன் இன்று புதிய நூல் ஒன்று வாங்கினான், அப்ப ஒரு அப்படின்றது வரக்கூடாது. அதே மாதிரி நமக்கு இங்க ஒன்றுன்னு வந்துருச்சு, அப்ப செலியன் இன்று புதிய நூல் ஒன்று வாங்கினான் அப்படின்னு, அப்ப ஒரு அப்படின்னு வரக்கூடாது. வந்து தலைவர் நாளை வந்தார், வந்து தலைவர் நாளைன்னும் போது அது எதிர்காலம், அப்ப வருவார் அப்படின்னு போட்டோம்னா தான் கரெக்டா இருக்கும். வந்து அதுக்கடுத்து ஆமைகள் வேகமாக ஓடாது, அப்ப கல் வந்துருச்சு, அப்ப ஆமைகள் வேகமா ஓடா அப்படின்னு நம்ம போடணும். அதே மாதிரி நதிகள் தோன்றும் இடத்தில் சிறியதாய் இருக்கும் அப்படிங்க, நதிகள் தோன்றும் இடத்தில் சிறியதாய் இல்ல சிறியனவாய் வந்து கல் வருது, அப்ப சிறியனவாய் இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம இதை அப்படியே எடுத்து கூட கேட்டுருவோம் தேர்வுல, இங்க இருக்கிறது அப்படியே கேட்டுருவோம். அதனால இதை நல்லா ரிவைஸ் பண்ணோம்னாலும் இல்ல இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், மற்றது வந்து விடையளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. தலைவர் தன் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார் அப்படிங்க, தலைவர் தம் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார். அப்ப தலைவர்னு உயர்வு கருதி நம்ம என்ன பண்ணோம், தன் அப்படின்னு போடக்கூடாது, அதுக்கு போல தம் அப்படின்னு போடணும். வந்து அடுத்து ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது. வந்து ஒவ்வொரு ஊரிலும் ஊர்களிலும் அப்படின்னு போடக்கூடாது, ஏன்னா ஒவ்வொருன்னு வந்துச்சுனாவே நம்ம ஒருமையில சொல்லணும், அப்போ ஒருமையில சொல்லணும் ஊரிலும் அப்படின்னு தான் வரணும். வந்து இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தல காசும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப ஒவ்வொரு அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காசும் அப்படின்னு சொல்லுவோம், அதே மாதிரிதான் ஊரிலும் அப்படி வரும். அதுக்கடுத்து தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொன்மையானது அப்படின்னு வந்து, தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொன்மை என்ற அப்படின்னு அது வந்து எனும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப தொல்காப்பியம் அப்படின்றது எனும் அப்படின்னு மாத்தணும், என்றன்னு கூட. மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர் இருந்து, மூடன் அப்படின்னும் போது தாழ்வு, அதே மாதிரி மாடு அப்படின்னும் போது அது அக்ரநிலை வருது, அப்போ குளித்தனர் கூட குளித்தன அப்படின்னு வரணும், அது வந்து தாழ்வு கருதி. ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் மக்களும் மிதந்து சென்றனர் அப்படின்னு சொல்லுவோம், அப்ப மக்கள் மிதந்து சென்று இறந்தவர்கள், அப்ப வெள்ளம் அப்படின்னு மரங்கள் குடிசைகள் அப்படின்னு பார்க்கணும். அப்ப தாழ்வு கருதி நம்ம என்ன சென்றன சொல்லாம சென்றன அப்படின்னு போட்டணும். அதுதான் இங்க வரும். மன்னர் தன் குடிகளிடம் அன்பாய் இருப்பார் அப்படின்னு பார்க்கிறோம். மன்னர் தம் குடிகளிடம் தன் போடுகிற உயர்வு கருதி நம்ம என்ன பண்ணணும், வந்து தம் போடணும், தம் குடிகளிடம் அன்பாய் இருப்பார். வந்து நான் கொடுத்த புத்தகம் இது அல்ல அப்படின்னு பார்க்கிறோம், அப்ப புத்தகம் அப்படின்னு பார்க்கும்போது இது அன்று அப்படின்னு போடணும், அப்ப ஒருமை சொல்லும் போது புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அன்றுன்னு போடணும், அல்ல அப்படின்னு போடக்கூடாது. இதை செய்தவன் இவன் அல்ல, வந்து அப்ப இவன் அல்லன் அப்படின்னு போடணும். அப்ப நம்ம புத்தகம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அது வந்து தாழ்வு கருதி நம்ம அக்ரிநிலை வரும், அதனால வந்து அன்றுன்னு போடுறோம். அதே வந்து உயர்திணையில வரக்கூடியதா இருந்தா அது வந்து அல்லன் அப்படின்னு போனோம், அல்ல அப்படின்னா அல்லன் அப்படின்னு போனோம். அதுக்கு அடுத்து வந்து ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வந்து ஒன்று இருந்தது, அப்போ ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தா சொல்லணும், ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்லக்கூட ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது. அடுத்து பாலும் தேனும் கிடைத்தது அப்படின்னு, பாலும் தேனும் அப்படின்னு ரெண்டு வந்துருச்சு, அப்ப பன்மையில சொல்லணும், அப்ப கிடைத்தன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்து தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றன, வந்து தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றன அப்படின்னு சொல்ல வென்றது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அணி அப்ப வந்து பன்மையில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒருமையில சொன்னா போதும். அடுத்து வந்து திட்டங்கள் தீட்டப்பட்டது அப்படின்னு வருது, திட்டப்பட்டன திட்டங்கள் கல் வந்துருச்சு, அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா பன்மையை போடணும். அடுத்து கந்தன் தேவியை மணந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னோம், கந்தன் தேவியை மணந்தான் அப்படின்னு கந்தன் சொல்லியாச்சு. அப்ப என்ன ஆகுனா மணந்தான் அப்படின்னு இன்னுதான் வரணும். அப்ப நம்ம சொல்லக்கூடிய இடத்துல என்ன ஆரம்பிக்குதோ அதுவே தான் நம்ம வந்து முடிவுலயும் இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து சில எடுத்துக்காட்டுகள் வந்து ஒருமை பன்மையில அவைன்னு வந்தா அது வந்து அவைகளா வந்து மாறிடும்.
அதுனா அதுகள், என் மகள்னா எனது மகள், நாட்கள் அப்படின்னா வந்து நாள்கள் வந்து, பொது வழி அன்றுனா பொது வழி அல்ல வந்து, சில அறிஞர்கள் அப்படின்னு சில அறிஞர் அப்படின்னு பார்க்கும்போது அறிஞர் சிலர் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப அல்லனா பன்மை, அன்றுனா ஒருமை அப்படின்னு பார்க்குறோம். அவன் அல்ல அப்படின்னும் போது ஒருமை வந்து, அவன் அல்லன் அப்படின்னும் போது வந்து பன்மையை குறிக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அவள் அல்ல அப்படின்னா ஒருமை, அவள் அல்லல் அப்படின்னா பன்மை, அவர்கள் அல்ல அப்படின்னா அவர்கள் அல்லர் வந்து. ஸோ அப்ப அல்ல அவன் அப்படின்னு வந்தாவே அங்க அல்லன்னு வரணும், அவள் வந்தாவே அங்க அல்லல் வரணும், அவர்கள் அப்படின்னு வரும்போது அங்க வந்து அல்லர் அப்படின்னு வரணும். அது அன்று அப்படின்னா அவை அன்று அப்படின்னு பார்க்குறோம், அது அங்க அவையா மாறிடும். அது உரிமையானது அப்படின்னு வந்து நமக்கு ஒருமையில வரும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஃது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத்தணும், பன்மையை குறிக்கிறதா இருக்கு. அதே நேரத்துல அது அப்படின்னு உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா அஃது உரிமையானதை நம்ம மாத்தணும். யான் தான் வந்தேன் அப்படின்னா யான் தாம் வந்தோம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து வந்து நீர், யான் தாம் வந்தேன் வந்து நீர் தான் கொடுத்தீர் அப்படின்னா நீர் தாம் கொடுத்தீர் வந்து, நாம் தான் போவோம் அப்படின்னா நாம் தான் போவோம் வந்து, அவைதான் ஓடின அப்படின்னா வந்து அவை தாம் ஓடின, அவர் தான் அப்படின்னா அவர் தாம் வந்து, அன்று அல்ல அப்படின்னு பார்க்கிறோம். இதுதான் ஒருமை பன்மையா நம்ம வந்து படிக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து கண்கள் சிறியது, கண்கள் சிறியன, தான் தாம், தன்னை தம்மை, தன்னால் தம்பால், தனக்கு தமக்கு, தனது தமது, நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன் வந்து, நாளைக்கு நான் ஊருக்கு போய் நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்வேன் தான், சேர்ந்தேன்னா இறந்த காலம், நாளை அப்படின்னும் போது எதிர்காலம். நேற்று பால் பொங்குகிறது, நேற்று பால் பொங்கியது இறந்த காலத்துல சொல்லணும், நிகழ்காலத்துல சொல்லக்கூடாது. காற்று வீசின, காற்று வீசியது, மரங்கள் அசைந்தது, மரங்கள் அசைந்தன. ஏன்னா இங்க ஒருமையில இருந்தா ஒருமையில, பன்மையில இருந்தா பன்மையில வந்து. தங்கப்பணம் செல்லப்பணம் பள்ளிக்கு சென்றான் வந்து, சென்றனர் அப்படின்னு வரணும் வந்து. ஏன்னா 2 பேர், மன்னர் தன் குடிகளிடம் அன்பாய் இருப்பார், மன்னர் தம் உயர்வு கருதி நம்ம மேலே பார்த்தோம். அடுத்து ஆமைகள் வேகமாய் ஓடாது, ஓடா அப்படின்னு. நான் கொடுத்த புத்தகம் இது அல்ல, நான் கொடுத்த புத்தகம் இது அன்றுன்னு வரணும். நான் கொடுத்த புத்தகம் இதை செய்தவன் இவன் அல்ல அப்படின்னு வந்து, இவன் வரும்போது அல்லன் அப்படின்னு வரணும். ஒரு காட்டில் ஒரு சிங்கமா, ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்ததுன்னு வரணும். பாலும் தேனும் கிடைத்தது, பாலும் தேனும் கிடைத்தன, தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றன வந்து, வென்றது அப்படின்னு வரணும். திட்டங்கள் தீட்டப்பட்டன பட்டன வந்து, கந்தன் தேவியை மணந்தான, கந்தன் தேவியை மணந்தான் வந்து. பா அப்படின்னா பாக்கள், ஈனா ஈக்கள், காடு அப்படின்னா காடுகள், மாடுனா மாடுகள் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ ஒருமை பன்மையில நம்ம இதை வந்து படிக்க வேண்டியதா இருக்கு. ஒருமை பன்மை பிழையாற்ற தொடர்கள் அப்படின்னா, ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் வந்து. ஸோ அப்ப பிழையாற்ற தொடரா வந்து மாத்தி தான் கொடுத்துருக்கோம், தேர்வுல இதெல்லாம் வந்திருக்கு, இந்த தொடர்லாமே வந்திருக்கு. அப்ப ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர், ஏனையோர் வந்த சேனல் பிழைத்தனர் வந்து. இது பழம் அன்று, பழம் அப்படின்னா அன்று, இவைகள் பழங்கள் அல்ல வந்து. ஸோ அன்று அல்ல அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் அப்படின்னு வரும்போது நமக்கு அல்ல, அன்று அப்படின்னு வந்து பழம். அதே மாதிரி அன்னமாவையும் புது ஆலையும் அவர்கள் வரவேற்றார்கள் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. ஸோ அப்ப அன்னமாவையும் புது ஆலையும் அவர்கள் வரவேற்றார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு நிமிஷம். அடுத்து தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்கிறார். தொல்காப்பியர் சொல்லியாச்சு என்கிறார் வந்து. கலிங்க வீரர்கள் ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர் வந்து. அப்ப வீரர்கள் வந்தா ஓடினர் வந்து. மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான் வந்து. மதியழகன் தப்பினான். இவை பழங்கள் அல்ல வந்து, கல் வந்துச்சுன்னா அல்ல வந்து, அதே ஒருமையில வந்துச்சுன்னா அன்று அப்படின்னு. வீரர்கள் நாட்டை காத்தனர் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப வீரர்கள் நாட்டை காத்தனர், வீரர்கள் காத்தனர். புத்தகத்தை எடுத்து அவன் அல்லன், அவன் வந்தா அல்லன் வரணும். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன், கண்ணன் வந்தா அல்லன் வரணும். இப்பாலாஸ் என்பவர் பருவ காட்டின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். இப்பாலாஸ் அப்படின்னா உணர்த்தினார் வந்து. குழந்தைகள் தம்மால், குழந்தைகள் கல், அதனால தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். அப்ப குழந்தைகள்னால செய்கின்றனர் அப்படின்னு வரும். உலகம் நிலைத்திருக்கிறது. விருந்தோம்பல் பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது அப்படிங்கிறோம். அந்த நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்றனர். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்ததாக இருந்தனர் வந்து, பெண்கள் இருந்தனர். யானை படையும் குதிரை படையும் சென்றனர். அப்ப யானை படை குதிரை படை 2 வந்திருக்கு, அப்ப பன்மையில சென்றனர் வந்து. தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர் வந்து, தமிழர்கள் அறிந்திருந்தனர். பகைவர் நீவீர் அல்லீர், நீவீர்னா அல்லீர் வேணும். அது நகரத்திற்கு செல்லும் சாலை வந்து. அஃது இல்லாத, அப்ப அது ஏன் போடுறோம் அப்படின்னா நான் வந்து உயிரெழுத்து இல்லை, அது இங்கேயே அஃது போடுறோம்னா ஈ இல்லாத, ஈ வந்து உயிரெழுத்து இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. முருகன் அவர்கள் அருகில் சென்றான், நான் அல்லேன் அப்படின்னு பார்க்கிறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிழையற்ற தொடரா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த மாதிரி தொடர் அப்படின்றது நம்மளோட புத்தகத்துல எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்னா 100க்கு மேல கொடுத்துருக்கோம். மொத்தம் எவ்வளவு இருக்குன்னா 122 இருக்கு. இந்த தொடர் அப்படியே நமக்கு முந்தைய ஆண்டுகள்ல டிஎன்பிசில கேட்ட தொடரே அப்படியே கொடுத்துருக்கோம். ஏன் இப்படி ஏன் வந்திருக்கு அப்படின்னும் போது நீங்க வந்து இப்ப சீவனிடம் விடாமுயற்சி இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சீவகன் அப்படின்னும் போது வந்து இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று. அப்ப
சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருமையில சொல்லும் போது அவை இங்கே உள்ளன, அப்போ பன்மையில சொல்லுவோம் அவைனா உள்ளன அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி நம்ம சுற்றொடர் வந்து ஏன் வந்து சரியா இருக்கு அப்படின்னு மேல இருக்க இலக்கண விதியை நம்ம அப்ளை பண்ணி அப்படியே நம்ம படிச்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும். இதுதான் திருப்பியும் நம்ம தேர்வுல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சரியா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போது வந்து ஈகை அறத்து பல்ல இளறவையில அதிகாரம் 23 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஈகையில 5 திருக்குறள் படிச்சாச்சு. மீதி இருக்க 5 திருக்குறள் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்பொலி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்ப வறியவரின் கடும் பசி தீர்க்க வேண்டும், அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கக்கூடிய இடமா இருக்குன்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப பொருள் சேர்த்து வைக்க இடமா என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து யாருக்கு இப்ப வறியவர் இருக்காங்க அப்படின்னா ஏழ்மையில இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பசியை தீர்க்கிறது தான் பொருள் சேர்த்து வைக்கக்கூடிய வழி. அப்ப வறியவரின் கடும் பசியை தீர்க்க வேண்டும், அதுவே பொருள் பெற்ற ஒருவனுடைய பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கக்கூடிய இடமா இருக்கும் அப்படின்னு. அப்ப அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி அப்படின்னு. அற்றார்னா வறியவர், பொருள் வைப்பு அப்படின்னா வந்து சேர்த்து வைக்கும் இடம் எடுக்கும். அடுத்து பாத்துவான் மரி இவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது வந்து. சோ அப்ப தான் பெற்ற உணவை பலரோடும் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவனுடைய பலரோடு பகிர்ந்து உண்ணக்கூடியவன் பசி என்று கூறப்படும் தீய நோய் அணுகுதல் இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப பாத்துவான் மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப பலரோட பகிர்ந்து உண்ணக்கூடியவனுக்கு என்ன பசிப்பினி அவனை நெருங்காது, தீப்பினி தீநோய் பாத்துவான் பகிர்ந்து உண்ணு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து நீத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் மண் கணவர் வந்து தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்து விடுவோம் மண்கல் நெஞ்சார்கள் பிறருக்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சி அறியாரே அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்து விடும் மண்கலர். அப்ப சேர்த்து வச்சாலும் அவங்க யார் கொடுக்கலன்னா அவங்க இழந்துருவாங்க, பிறருக்கு கொடுத்து மகிழ்ச்சி அவங்களுக்கு அறியறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றார் வள்ளுவர் வந்து. அப்ப ஈத்துவக்கும் அப்படின்றது வந்து தாம் சேர்த்து வைக்கும், வன்கணவர்னா கொடியவர் அப்படின்னு பார்க்கறது. சோ அப்ப இந்த மாதிரி சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்வுல நமக்கு கேட்பாங்க. பொது தமிழ்ல சொற்பொருள்ல கண்டிப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ வன்கணவர்னா கொடியவர் அப்படின்னு பார்க்கணும். சீரு முக்கியம், அதே மாதிரி பொருளும் நமக்கு முக்கியம் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து இரத்தலின் இன்னது மன்ற நிரப்பிய தாமே தமியரோட வந்து பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறருக்கு இயாமல் தாமே தமியராய் உண்பது வறுமையால் இருப்பதோட துன்பம் அப்படின்றார். அப்ப வறுமையால் இருப்பதோட துன்பம் அப்படின்னா வந்து இருக்கிறது கம்மியா இருக்கு, அதனால யாருக்கும் தரமாட்டேன், நான் மட்டுமே சாப்பிட்றேன் அப்படின்றது வந்து நீ வறுமையில இருந்து சாகிறத விட ரொம்ப துன்பமானது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். அப்ப கம்மியா இருக்கு அப்படின்றதுலாம் பிரச்சனை இல்லை, அது நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்து பகிர்ந்து நீயும் உண்ணணும் அப்படின்றதான் வள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு அப்படின்னு. அப்ப இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் அப்படின்னு. சோ அது வள்ளுவர் சொல்லக்கூடிய கூட்டாக. அடுத்து சாதலின் இன்னாது இல்லை இனிததுவும் ஈதல் ஈயா கடை அப்படின்னு பார்க்கறது. அப்ப சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை, ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்த போது அச்சாதலும் இனிது, செத்து உயிரோட இருக்காத கொடுக்க முடியலனா அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அப்ப வறியவருக்கு கொடுக்கறது அப்படின்றதுதான் வந்து மிக உயர்ந்த ஒரு செயலா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி கொடுக்க முடியாத ஒரு நிலைமை வந்துச்சுன்னா சாவது துன்பமானதுதான், ஆனா அதுவே பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப இன்னாது துன்பம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப வறியவருக்கு பொருள் கொடுக்கறது அவசியம் அப்படின்ற வலியுறுத்துறாரு. சோ இப்ப நம்ம வந்து இருக்கக்கூடிய 5 குறள் படிச்சிரும். சோ அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்பொலி அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்பொலி வந்து. அடுத்து பார்த்துவான் மரி இவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பார்த்துவான் மரி இவனை பசி என்னும் தீப்பினி திண்டல் அரிது. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்திலக்கும் மண் கணவர் அப்படின்றாரு. சோ அப்ப ஈத்துவக்கும் இன்பம் அறியார், அவங்களுக்கு இன்பத்தை அறிய முடியாது மத்தவங்களுக்கு கொடுத்து, ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க தாம் உடைமை வைத்திலக்கும் மண் கணவர், தாம் சேர்த்து வைத்து தனக்கு மட்டும் தான் நினைச்சிட்டு கடைசியில் அது இழந்துருவாங்க அப்படின்றது. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணர் வந்து. சோ அப்ப பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக யாருக்கும் தராம தாம் மட்டும் வச்சு சாப்பிட்றவங்க வந்து வறுமையால் இறப்பதை விட துன்பமானது அப்படின்றாரு வந்து. கடைசியா வந்து சாதலின் இன்னாது சாவது மேல், ஏன்னா நம்ம வறியவர்களுக்கு வந்து கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்தீங்க அப்படின்னா அதுதான் துன்பமானது இறக்கிறத காட்டிலும் அப்படின்றாரு. சோ அதான் வந்து சாதலின் இன்னாது இல்லை இனிததுவும் ஈதல் ஏயா கடை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்லக்கூடியதா வந்து இருக்கு அப்படின்னு. சோ ஈகை அப்படின்றது நம்ம வந்து 5 குறள் ரிமைனிங் 5 குறள் 5 குறள் வந்து படிச்சிட்டோம். சோ இன்றைய மனப்பாட பகுதி இது. சோ நாளைக்கு வரும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம பார்த்த இதுவரையும் 12 தலைப்புகள் பார்த்துருக்கோம், 12மே நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு. அப்படி பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்க 6 தலைப்பை ரிவிஷன் பண்ணிட்டீங்க, இன்னொரு 6 தலைப்புனா அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணணும், திருப்பி 1ல இருந்து ஆரம்பிச்சு. அப்ப நாளைக்கு வரும்போது 13ஆம் தலைப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடும். அப்போ 1ல இருந்து 6 வரையும் இன்றைய தலைப்பும் 1ல இருந்து 6 வரையும் ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் உங்களுக்கு 6 இருக்கும். அடுத்த நாள் அதை ரிவைஸ் பண்ணிட்டு நாளைய தலைப்பு இருக்குல்ல அதையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணிட்டு கிளாஸுக்கு வரணும். அப்ப இந்த ரொட்டீனா வந்து ரிவிஷன் பண்றது அப்படின்றது ஒரு வழக்கமா வந்து நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து தேர்வு மிக மிக சுலபமானதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். புதுசா படிக்கிறதுல ஆர்வமா இருக்கும்,
ஆனால் மார்க் வாங்கி கொடுக்காது. படிச்சதை திருப்புதல் பண்றது அப்படின்றது மட்டும்தான், மாதிரி தேர்வு எழுதி பார்க்கறது மட்டும்தான் நம்ம தேர்வில் வெற்றி அடைகிறதுக்கான வழி அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? நம்ம இன்றைய தலைப்பு வந்து நிறைவு செஞ்சுட்டோம். நாளைய தலைப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.